ஓர் அறையின் கதவு 1 மீட்டர் அகலம் மற்றும் 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர் உயரம் உடையது. 2 மீட்டர் மற்றும் 20 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் 90 சென்டிமீட்டர் அகலம் உள்ள கட்டிலை அறைக்குள் எடுத்து செல்ல முடியுமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கதவோட நீளம் அகலம் கொடுத்துருக்காங்க, அகலம் உயரம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கட்டிலுக்கு நீளம் அகலம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா கதவோட இந்த அகலம் உயரத்தை வச்சு பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த கட்டிலோட பரப்பளவும் கண்டுபிடிக்கணும். இந்த அறையோட பரப்பளவு, அறை கதவோட பரப்பளவு அதிகமாக இருந்துச்சு கட்டிலோட பரப்பை விட அப்படின்னா உள்ளே போக முடியும், இல்லைன்னா போக முடியாதுன்னு சொல்லணும். இதுதான். ஸோ இதே மாதிரி இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையும் ஒரே அளவாக மாற்றணும். ஒரே அளவாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், 1 சென்டிமீட்டரில் மாற்றணும். ஓகேவா? ஸோ இப்போ ஈஸியாக சென்டிமீட்டரில் மாற்றலாமா? ஃபஸ்ட்டு அகலம், கதவுக்கு பார்த்தோம்னா அகலம் வந்து 1 மீட்டர்னா எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். அதே மாதிரி உயரம் வந்து பார்த்திங்கன்னா 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர்னா 250 சென்டிமீட்டர். இப்போ இது ரெண்டு என்ன பண்ணணும், பரப்பு கண்டுபிடிக்கணும், நீளம் இன்ட்டு அகலம். ஸோ அப்போ அகலம் இன்ட்டு உயரம் போடும்போது ஸோ இப்போ பரப்பளவு கண்டுபிடிப்போம் கதவுக்கு L இன்ட்டு பி. ஸோ L இன்ட்டு பின்னா இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது இது 100. ஸோ இப்போ 100 இன்ட்டு 250னா எவ்வளோ வரும்? 25,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி நம்ம கட்டிலுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ கட்டிலோட நீள அகலம், ஸோ நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கட்டிலோட நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 2 மீட்டர் 20 சென்டிமீட்டர். ஸோ 2 மீட்டர் 20 சென்டிமீட்டர்னா இதை டோட்டலாக சென்டிமீட்டராக மாற்றும் போது 220 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அடுத்து அகலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ரெடி சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருந்தாங்க, 90 சென்டிமீட்டர். ஸோ அப்போ நம்ம 90 சென்டிமீட்டர்னே வச்சுக்கலாம். இப்போ அகைன் பரப்பளவு கண்டுபிடிச்சோம்னா நீளம் இன்ட்டு அகலம். ஸோ 220ஐயும் 90ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணோம்னா 0 0 18 மிச்சம் 1 18 19. ஸோ 19,800 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ கதவோட பரப்பளவு தான் அதிகமாக இருக்குது, கட்டிலோட பரப்பளவு சிறுசாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், அந்த கதவு வழியாக இந்த கட்டில் கொண்டு போக முடியும். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அறைக்குள் எடுத்து செல்ல முடியுமானா முடியும். ஏன்னா பரப்பு வந்து கதவுக்கு தான் அதிகம்.